அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன அலா மா கான யுல்ஹிமுனி அல்ஹம்து. உருவங்கள் உள்ள வீட்டிலும் நாய் உள்ள வீட்டிலும் மலக்குமார்கள் வருகை தர மாட்டார்கள் என்று நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் மலக்குமார்கள் என்றால் ரஹமத்துடைய மலக்குமார்கள் அர்த்தம். பொதுவா எந்த மலக்கும் அப்படி நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா வாசல்ல நாய் இருக்குன்னு வச்சுக்கிறோங்க, வீட்டுக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் கூட மலக்கு இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் அவர் என்ன செய்யறாருன்னு எழுதுற மலக்கெல்லாம் அவர் கூட தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. கிராமன் காத்திபேன் ரத்தின் பாத்தி மலக்கெல்லாம் அவர் கூட இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. சரி, அவருடைய ரூ பெரிய நேரம் வந்து போச்சுன்னு வச்சுக்கிறோங்க, இஸ்ரால் உள்ள போவாரா போக மாட்டாரா? இல்லை நாய் இருக்குது நான் போக மாட்டேன், வெளியே நிற்பாரு, வெளியே போய் குடிக்கத்தான் செய்வார். என்ன இங்க என்ன கருத்துன்னு சொன்னா, ரஹமத்துடைய வானவர், அந்த வீட்டுக்கு ரஹமத்து வராது, பரக்கத்து வராது அப்படிங்கிறதுக்காக நம்ம நாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இங்க உருவங்கண்டா என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அந்த காலத்துல உருவங்களை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்கல்ல, வணக்கத்திற்காக மக்கள் பயன்படுத்தினாங்கல்ல, அந்த உருவத்துக்கு தான் இது பொருந்தும். இப்ப நம்ம சாதாரண வச்சுக்கிற நினைவுக்காக வச்சுக்கிற போட்டோ அதுக்கெல்லாம் இது பொருந்தாதுங்க. இப்ப நினைவுக்காக தன் மகளுடைய போட்டோ வச்சிருக்கிறாரு, தன் அம்மாவுடைய போட்டோ ஒரு வச்சிருக்கிறாரு, அதுக்கு சட்டம் வரும். ஏன்னா அந்த போட்டோ வச்சு ஒரு வணங்குறது இல்லை. அதே போல தன்னுடைய ஒரு ஆசிரியருடைய அல்லது ஒரு ஷேகுடைய போட்டோ வச்சிருக்கிறாரு, ஞாபகத்தமா வச்சுட்டு இருக்கிறாரு, போட்டோ வணங்கவா செய்யறாரு. வணக்கமா இருந்தா கூடாது, இதுவெல்லாம் நினைவார்த்தமா இருக்கிறது தான். இல்ல எப்படி இருந்தாலும் கூடாதான் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒவ்வொரு ஆளும் தன் வீட்டுக்குள்ள போகும்போது தான் சட்டப்பையில் இருக்கிற காசு பணத்தை எல்லாம் எடுத்து வெளியே வச்சுக்கிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும். ஏன்னா அதுல எல்லா போட்டோ இருக்கு. இப்ப பணம் வச்சிருக்கோம்ல, பணத்துல எல்லா போட்டோ உருவப்படம் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ள எல்லாம் எந்த காசு பணத்தையும் வச்சிருக்க கூடாது, எல்லா நோட்டையும் வெளியே வச்சு போடணும், இல்லாட்டி மலக்கு வர மாட்டாங்களே. இன்னும் சொல்ல போனா அந்த ரூபா நோட்டை வச்சுக்கிட்டு தான் தொழுவுறாங்க. பள்ளியாசலுக்குள்ளே கூட அதை வச்சுக்கிட்டு தான் சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு மரியாதை. அந்த பணத்துக்கு மரியாதை நீங்க கொடுத்தாலும் கூட அது போட்டோவுக்கா இல்ல, அது வெளியில எந்த அளவுக்கு செல்லுபடி ஆகுதோ அதுக்கு உண்டான மரியாதை நீ கொடுத்துட்டு இருக்கிறீங்க, அது போட்டோவுக்கா இல்ல. இப்போ ஐடென்டி கார்டு, பாஸ்போர்ட்டு, அதெல்லாம் வீட்டு வெளியே வச்சுக்கிட்டு உள்ள உட்காந்துருக்க முடியுமா? அதெல்லாம் போட்டோ இருக்கத்தான் செய்யுது. அதுவெல்லாம் ஒவ்வொரு வகைக்கு. இன்னைக்கு ஓட்டு போறதா இருந்தால் அதுலேயும் வேணும். அதே போல ரேஷன் கார்டு, இந்தியா போனாலும் ரேஷன் கார்டுலையும் போட்டோ தான் வேணும். அப்போ இன்னைக்கு போட்டோ இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வந்து போச்சு. அதனால எந்த நோக்கத்தையும் இங்க வைக்கிறீங்க போட்டோ, அதுதான் முக்கியம். வணக்கத்திற்காக என்றால் அது சிலையா தான் இருக்கணுங்கிறது இல்லை, போட்டோவா இருந்தாலும் கூடாதான். ஒரு ஆள் வீட்டுக்குள்ள போட்டோ வச்சு வணங்குறாருன்னு வைங்க, கூடாதான். மலக்கு மறுபடிய போக மாட்டாங்க தான். ஏன்? வணக்கம் அல்லாஹ்விற்கு. இவர் போட்டோ வணங்கிட்டு இருக்கிறாரு, போட்டோ ஒரு படைக்கப்பட்ட பொருள் தானே. அதே நேரத்தில் ஒரு நினைவார்த்தமாக ஒரு பெரியவங்க, நம்ம வாப்பா உம்மா மகள் நண்பன் இவங்களுடைய பெரியவங்க நினைவார்த்தமாக நம்ம வச்சுக்கிட்டாக்கா அதுல எந்த தடையும் கிடையாது, நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே நேரம் உருவமே இருந்தாலும் கூட இங்க இதுல இங்க என்ன வழங்குறீங்கன்னு சொன்னா, நோக்கத்தின் அடிப்படையில தான் சட்டம் மாறும். உங்க என்ன எப்படியோ அப்படிதான் சட்டம் மாறும். அதன் அடிப்படையில் தான் போட்டோக்கள்லாம். சரிங்க, உருவமாவே இருக்குதுன்னு வச்சுக்கிறோம், போட்டோ வரல. இப்ப நம்ம சொல்ல உருவம் தான் வச்சுக்கிறோங்க, ஆனா வளங்களை வேற நோக்கத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்போ பிரச்சனை வராது. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் பொம்மை வாங்கி கொடுக்குறோம், யானை பொம்மை, குதிரை பொம்மை, இதெல்லாம் உருவமா தானே இருக்குது. அப்ப உருவம் உள்ள வீட்டுக்கு மலக்குமார் போகணும்னு சொன்னா உங்க பிள்ளைகளுக்கு பொம்மை வாங்கி கொடுக்கலாமா? நீங்க வாங்கி கொடுக்குறீங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூர் போயிட்டு வர்றாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சிறுவயதா இருந்ததுனால பொம்மைகள்லாம் வச்சிருந்தாங்க விளையாடுறதுக்கு. அதுல ஒரு குதிரை பொம்மை இருந்துச்சு, 2 ரெக்கையும் இருந்துச்சு. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அது என்ன குதிரை யார சொல்லலாம், அதுக்கு மேல என்ன இருக்கு, ரெக்கை யார சொல்லலாம், ரெக்கை முளைச்ச குதிரைமா உலகத்துல இருக்கு. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இப்போ ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யார சொல்லலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு குதிரை பட்டாளம் இருந்தது, அவற்றுக்கெல்லாம் இறக்கைகள் உண்டுங்கிறத நீங்க கேள்விப்பட்டதில்லையா அப்படின்னாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் விட்டு சிரிச்சாங்க, கடைவாய் பற்கள் தெரிகிற அளவிற்கு சிரிச்சாங்க. இப்போ உருவம் இருக்கத்தானே செய்து, குதிரை பொம்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள இருந்துச்சா இல்லையா? இப்ப இல்ல என்ன, அது விளையாடுறதுக்கு. அப்ப இதுனா நோக்கத்தை அடிப்படையிலே தான். உருவமாகவே இருந்தாலும் குழந்தைகள் விளையாடா பிரச்சனை இல்லை, போட்டோவா இருந்தாலும் நீங்க வணங்குவதற்காக வச்சா தப்பு தான்.
ஆனால் பொம்மைகள் விளையாட வச்சுருங்க, ஃபோட்டோவை நினைவார்த்தம் வச்சுருங்க, அது அரசாங்க பிரச்சனை வச்சுக்கிறீங்க. ஒரு நினைவு வந்தால் எடுத்து பார்த்துக்கலாம். பிரியத்தின் மேலே இன்னைக்கு எத்தனை பேர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவர் குழந்தைய ஃபோட்டோ வச்சிருப்பாரு, தேவைப்பட்டா குழந்தைய பார்த்துக்கிடுவாரு, அவருடைய இஷ்டம். அது நினைவுக்கு வச்சுட்டு இருக்கிறாரு. இதுவெல்லாம் தவறல்ல அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் மூலம் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு திரை இருந்துச்சு, அதில் உருவம் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு வெறுத்தாங்க. இதை தான் சில பேர் உருவமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, தொழுகைக்கு இடையூறா இருக்கிறதுனால தான் வெறுத்தாங்க. உடனே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அந்த திரை எடுத்து தலையணையாக செய்து போட்டார்கள். தலையணை உரை. அப்ப தலையணை உரை வீட்டுக்குள்ள தான் இருக்கு. அப்ப நோக்கம் என்ன? திரையா தொங்கிட்டு இருந்தா தொழுவாங்க, கவனம் சிதறும். அதனால சொன்னாங்க திரை இந்த ஒரு அலங்கார பொருள் அமையும், ஒரு பகட்டு, ஒரு பெருமையை அறிவிக்கும். அதை வெறுத்தாங்க. வீட்டுக்குள்ள தலையணை உரை போட்டா பிரச்சனை இல்லை. அதனால் உங்களோட நோக்கம் என்ன? இதுல இருந்து தான் சட்டங்கள் மாறுபடும். அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுதான். பொதுவாகவே மக்கள் கூட தன்னை வச்சுதான் அடுத்தாலும் இடம் போடுவாங்க. தான் என்ன நினைக்கிறாரோ அதை தான் அடுத்தாலும் நினைப்பாங்க, இடம் போடுவார். இது நீங்க நடைமுறையில் பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு அவருடைய மனைவிக்கு சண்டை வந்துருச்சுங்க. மனைவியுடைய கை ஓங்கிருச்சு, இவர் கை ஒடிஞ்சு போச்சு. அதனால ஹாஸ்பிட்டல் சேர்த்தாச்சு. பெட்டில் இருக்கிறாரு. திரும்பி பார்த்தாரு, பக்கத்து பெட்டில ஒருத்தன் கிடக்குறான். அவனுக்கு 2 கையும் ஒடிஞ்சிருக்கு. இந்த ஆள் கேட்கிறாரு, உங்களுக்கு 2 பொண்டாட்டியா அப்படின்றாரு. தன்னை வச்சுதான் கடை போடுறாரு. இப்படி சில பேர் இருப்பாங்க. அதனால நோக்கத்தின் அடிப்படையில் சட்டம் வேறுபடும். எந்த நோக்கத்தையும் வச்சிருக்கீங்க, அதான் பிரச்சனை. இப்ப நம்ம போட்டோக்கள், அது ஷேகுமாரோட போட்டோவா இருந்தாலும் நினைவார்த்தமா வைத்துக் கொள்வதுதான். அதனால எல்லாம் இந்த மலக்குமார் நுழைமாட்டாண்டா வராதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.